எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 9 சர்க்கிள்ஸ். இந்த சாப்டருடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சம், இஃப் டூ இன்டர்செக்டிங் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்க டயக்ராமும் வரைஞ்சிக்கலாம். ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளில் டூ இன்டர்செக்டிங் கார்ட்ஸ் இருக்கு, அதாவது ரெண்டு கார்ட்ஸ். நம்ம வந்து இப்படி ஒரு கார்டு வச்சுக்கலாம், ஏ பி. அதே மாதிரி இது இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இன்னொரு கார்டு சிடி. ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸும் ஈங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ மேக் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வித் தி டயாமீட்டர். அப்போ சென்டர் ஓ இருக்கு, இப்போ இந்த சர்க்கிள்க்கு ஒரு டயாமீட்டர் இருக்கும்ல, ஸோ வித் தி டயாமீட்டர் பாசிங் த்ரூ தேர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு டயாமீட்டரை நம்ம இப்போ வரைய போறோம். ஸோ இதுதான் இந்த டயாமீட்டர், இது சென்டர் ஓ. இப்போ இந்த டயாமீட்டர் நம்ம PQ நேம் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி கொஸ்டின் படிப்போம். இஃப் டூ இன்டர்செக்டிங் கார்ட்ஸ், ரெண்டு கார்ட்ஸ் ABCD வந்து இன்டர்செக்டிங் கார்ட்ஸ். of a circle make equal angles with the diameter. ஸோ இது இன்டர்செக்ட் ஆகும்போது இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆங்கிள் AEQ ஈக்குவல் டு ஆங்கிள் QED. ஸோ இதுவும் given. ஈக்குவல் ஆங்கிள் வித் தி டயாமீட்டரோட அது ஈக்குவல் ஆங்கிள் ஃப்ரேம் ஆகுது through their point of intersection. I mean point of intersection வழியா பாஸ் ஆகக்கூடிய டயாமீட்டர். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து இன்டர்செக்டிங் கார்ட்ஸ் அட் இ பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. இது வந்து given. டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது, கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், மீனிங் ஏபியும் சிடியும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கு ஒரு குட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து கார்ட்ஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போறேன். ஸோ இதுதான் இந்த கார்டு, இந்த கார்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் சென்டர்ல இருந்து, அதே மாதிரி ஏபி கார்டுக்கும். ஸோ நம்ம இதையும் நேம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் எல்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் எம்னு வச்சுக்கலாம். பெர்பெண்டிகுலர்னால இங்க 90 டிகிரி இருக்கும். Draw OL perpendicular to AB. அதே மாதிரி OM perpendicular to CD. இப்போ நம்ம இது ரெண்டையும் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ப்ரூஃப்க்கு போலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் OLE OME. அண்ட் ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் OE equal to OE in a common side. Angle L வந்து 90 டிகிரி இருக்கு இல்லையா, ஸோ OLE equal to angle OME 90 டிகிரி. பெர்பெண்டிகுலரால நம்ம வரைஞ்சிருக்கோம், ஸோ அது 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் இருக்கு, ஹைப்போட்டெனியஸ் சைடு ஈக்குவலா இருக்கு. ஸோ RHS கான்க்ரூவன்ஸ் கிரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவென்ட். RHS கான்க்ரூவன்ஸ் கிரைட்டீரியா தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த ஆங்கிள் ரெண்டு சைடும் ஈக்குவல்ல கிவன், இதை யூஸ் பண்ணி OE ஈக்குவல் டு OE யூஸ் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் ஓவையும் நம்ம ஈக்குவல் பண்ண முடியும் டெரிவேஷன் மூலியமா. அப்படி கூட நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இட்ஸ் பியூர்லி த ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ். எனி கான்க்ரூவன்ஸ் கிரைட்டீரியா வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். Therefore, by RHS congruency, triangle OLE is congruent to triangle OME. அப்போ by CPCT, corresponding
parts of the congruent triangle. மிச்சம் மீதி இருக்கிற பார்ட்ஸும் ஈக்குவல். ஓஎல்லும் ஓஎம்மும் ஈக்குவல். ஸோ ஓஎல்லும் ஓஎம்மும் ஈக்குவல் அப்படிங்கிறனால ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஏன் அப்படின்னா ஓஎல் அப்படிங்கிறது சென்டர்ல இருந்து கார்டுக்கு போகக்கூடிய ஒரு லைன், ஓஎம்ங்கிறதும் சென்டர்ல இருந்து கார்டுக்கு போகக்கூடிய ஒரு லைன். ஸோ நமக்கு தெரியும் chords equidistant from the center of a circle or equal in length. chords நம்ம ரீசன் எழுதிடலாம். equidistant from the center of a circle are equal in length, hence proved. ஆக்சுவலி என்ன மீனிங்னா ஓஎல் ஓஎம்ங்கிறது இந்த லைன் கரெக்டா. ஸோ சென்டர்லேருந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கார்டு இருக்கு. ஓஎல் இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். சென்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏபி கார்டு இருக்கு. திருப்பி சென்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிடி கார்டு இருக்கு. ஸோ சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கார்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குங்கிறது தான் தியரம். அதனால தான் கார்ட்ஸ் தட் ஆர் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர், ஈக்குவலான டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து இருக்கக்கூடிய கார்ட்ஸும் ஈக்குவல் இன் லென்த், அந்த ரெண்டு கார்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், AB is the diameter of this circle. AB with the diameter, CD is a chord equal to the radius of the circle. So radius ஓட இந்த CDங்கிற chord equal. Radiusங்கிறது like OA, OB இதெல்லாம் radius. AC and BD when extended, ACயும் BDயும் extend பண்ணி intersect at a point E சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இது 60 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு குட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். 3 இது ஜாயின் பண்ண போறோம். OC, OD and CB. Join OC, OD, CB. இப்போ நம்ம ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ODC வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பிகாஸ் CD இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கிவன்ல இருக்குல்ல. OCயும் ODயும் ரேடியஸ் தான். ஸோ அதனால அது வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆங்கிள் COD வந்து 60 டிகிரி. பிகாஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல எல்லா ஆங்கிள்ஸும் 60 டிகிரி. இப்போ ஆங்கிள் CBDங்கிறது ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் COD. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு தியரம் தெரியும். The angle subtended by an arc at the center is double the angle subtended by it at any point on the remaining part of the circle. So என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து ஒரு ஆர்க்கால சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்ல ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அது எப்பவுமே டபுளா இருக்கும். எதை விட டபுளா இருக்கும்? எனி அதர் பாயிண்ட் இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கிள்ல எனி அதர் பாயிண்டால ஃபார்ம் ஆன ஆங்கிளா விட அது டபுளா இருக்கும். ஸோ இந்த CODங்கிறது டபுள் தி ஆங்கிள் ஆஃப் CBD, அதாவது இந்த ஆங்கிள். ஸோ இங்க இந்த CDங்கிற ஆர்க் வந்து சென்டர்ல ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஆங்கிள், சென்டர்லங்கிறது O வச்சு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அது டபுளா இருக்கும். எதை விட? இந்த CDங்கிற ஆர்க்கு Bங்கிற பாயிண்ட வச்சு ஃபார்ம் ஆகி இருக்கிற ஆங்கிளை விட சென்டர்ல உள்ள ஆங்கிள் டபுளா இருக்கும்னு அர்த்தம். ஸோ நம்ம which means சென்டர்ல இருக்கிற ஆங்கிளை விட பாதியா தான் இருக்கும் இந்த பாயிண்ட், அதர் பாயிண்ட வச்சு ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ அந்த தீரத்தோடைய இந்த ஸ்டேட்மெண்டோட ரீசனும் நம்ம எழுதிடலாம். ஆங்கிள் subtended by an arc at the center
is double. சென்டர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் தான் டபுளா இருக்கும். Double the angle subtended by it at any point on the remaining part of the circle. ஸோ இதோடைய மீனிங் கண்டிப்பா புரியணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிடிங்கிறது இந்த லைனா பார்த்தா கார்ட், பட் இந்த கர்வா பார்க்கும்போது அது ஒரு ஆர்க். அந்த ஆர்க் சென்டரை வச்சு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது, அதுதான் சிஓடி. அது டபுளா இருக்கும். எதை விட அதே ஆர்க் சிடிங்கிற ஆர்க் பிங்கிற பாயிண்ட், இந்த சர்க்கிள்ல வேற ஏதோ ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா சிபிடிங்கிற ஆங்கிள், அதை விட டபுளா இருக்கும். அதான் அர்த்தம். இது இந்த தியரம் வந்து காமன், லைக் சிஏடி அதை விட கூட இந்த சென்டர்ல உள்ளது டபுளா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஆர்க் சென்டர்ல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும், ஏதோ ஒரு பாயிண்ட வச்சு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். அப்ப சென்டர்ல இருக்கிற ஆங்கிள் டபுளா இருக்கும் கம்பேரிங் டு தி பாயிண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஆங்கிளை விட. அதனாலதான் இந்த பாயிண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஆங்கிள் சென்டர் ஆங்கிளை விட பாதி தான் இருக்குங்கிறதுனால half of COD. which means angle CBDங்கிறது half of COD, half of 60 degreeங்கிறது 30 degree. So CBD கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ angle ACBயும் 90 degree because angle formed in a semicircle. ஸோ செமி சர்க்கிள்ல ஃபார்ம் ஆயிருக்கு ஏசிபி அப்படிங்கிறது ஒரு செமி சர்க்கிள். ஸோ ஏசிபி எனி ஆங்கிள் ஃபார்ம்ட் இன் செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி. அதாவது செமி சர்க்கிள்னா ஸோ இந்த பேஸ் வந்து அந்த டயாமீட்டரா இருக்கணும். அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய எனி ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இப்போ மெயின் பார்ட்டுக்கு வருவோம். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா பிசிஇ அண்ட் ஏசிபி, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரும், ஏன்னா லீனியர். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன், பிசிஇயும் ஏசிபியும். ஸோ சியோடைய ரெண்டு பக்கமும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும், ஏன்னா லீனியர் பேர். ஸோ ஆங்கிள் பிசிஇ பிளஸ் ஆங்கிள் ஏசிபி வந்து 180 டிகிரி லீனியர் பேர். ஏசிபி வந்து 90 டிகிரின்னு நமக்கு தெரியும், இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஸோ பிசிஇங்கிறதும் 90 டிகிரி ஆயிடும், ஏன்னா இந்த 90 ஈக்குவல் டு தாண்டி போகும்போது சப்ராக்ட் ஆகி பிசிஇயும் 90 டிகிரி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம சிபிஇங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஆங்கிள் சிஇபி பிளஸ் ஆங்கிள் இபிசி பிளஸ் ஆங்கிள் பிசிஇ மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும், ஏன்னா இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிள். சிஇபிங்கிற ட்ரையாங்கிள் சிஇபில நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். சிஇபிங்கிறது சிஇபி இந்த இயோடைய இது. இந்த சிஇபியை நான் ஏஇபின்னு எழுதலாம், போத் சேம். ஏஇபினாலும் இந்த ஆங்கிள் தான், சிஇபினாலும் இந்த ஆங்கிள் தான். அதனால நான் ஆங்கிள் ஏஇபி எழுதிக்கிறேன். பிளஸ் இபிசி, இபிசி இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் விச் இஸ் 30 டிகிரி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பார்ட் வந்து 30 டிகிரி. இபிசிங்கிறது இந்த பார்ட், இபிசி இந்த பார்ட். இதே தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க சிபிடியும், சிபிடி. ஸோ அது இதே தான், அது வந்து 30 டிகிரி. அதனால நம்ம 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். பிளஸ் பிசிஇ, பிசிஇ வந்து 90 டிகிரின்னு நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். பிசிஇ வந்து 90 டிகிரி ஈக்குவல் டு 180. therefore angle AEB வந்து 30 plus 90 120 equal to தாண்டி போகும்போது சப்ராக்ட் ஆகும் 60 டிகிரி. hence proved. ஸோ நம்மள அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore angle AEB வந்து 60 டிகிரி. hence proved. இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Third sum, ABCD is a cyclic quadrilateral in which AC and BD are its diagonals.
ஸோ ACBD வந்து diagonal of the cyclic quadrilateral, which means like diagonals of the circle as well. இப்போ DBC உடைய வேல்யூ BAC கொடுத்துருக்காங்க, BCD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் CADயும் ஆங்கிள் DBC ரெண்டுமே 55 டிகிரி. ரீசன் என்னன்னா angles in the same segment are equal. So angles in same segment. CADங்கிறது இந்த ஆங்கிள், DBCங்கிறது இந்த ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் பிகாஸ் ஆங்கிள்ஸ் இன் தி சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். ஸோ நமக்கு மேஜர் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட் தெரியும்ல, ஸோ அந்த கான்செப்ட் படி இது ரெண்டுமே சேம் செக்மெண்ட் இருக்கு. சிடிங்கிற கார்டு மேக் பண்ண ஆங்கிள் தான் இந்த பியும் இந்த ஏயும். இந்த சில இருந்து இந்த சிபிடி அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்திருக்கு. பேஸ் வந்து சிடி தான். இந்த கார்டு தான் இங்க வந்து இந்த சிடிங்கிற இந்த செக்மெண்ட்டை வந்து டினோட் பண்ணுது. இந்த சிடி தான் இந்த பியும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு பிங்கிற பாயிண்ட்ல. இதே மாதிரி சிஏடி சிடியும் சேர்ந்து தான் இந்த ஏங்கிற பாயிண்ட்லயும் அந்த ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ சேம் செக்மெண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆன ஆங்கிள் இந்த ஏ இந்த பி இந்த பார்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தியரம் தெரியும். அதனால ஆங்கிள்ஸ் இன் தி சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். பார்த்தாலே தெரியும், இதுலயும் சிடி வரும் இதுலயும் சிடி வரும். ஸோ சிடிங்கிற கார்டு ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. நம்ம தனித்தனியா இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். டிஏசிங்கும் போது அது மட்டும், ஸோ டிசியில தான் அது அந்த ஆங்கிளோடைய வேர்டெக்ஸ் தான் ஏ. அகெயின் டிசியோடைய வேர்டெக்ஸ் வந்து இப்படி பார்க்கும்போது பியா இருக்கும். ஸோ இந்த டிசியை பேஸா வச்சுட்டு நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆங்கிள்ஸ் இன் தி சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். நவ் ஆங்கிள் டிஏபியை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து டிஏபிங்கிறது இந்த ஃபுல். ஸோ இங்க ரெண்டு இருக்கு, ஒன்னு ஸோ அதுல ஒன்னு சிஏடி பிளஸ் இன்னொன்னு பிஏசி. சிஏடிங்கிறது இந்த பார்ட்டும் பிஏசிங்கிறது இந்த பார்ட்டும். ஸோ அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். சிஏடியோடைய வேல்யூ 55, பிஏசி வந்து 45 கிவன். ஸோ ஆட் பண்ணா 100 டிகிரி. இப்போ டிஏபி வந்து 100ன்னு ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு தெரியும் ஆங்கிள் டிஏபியும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆங்கிள் பிசிடியும். டிஏபிங்கிறது இது ஃபுல், பிசிடிங்கிறது இது ஃபுல். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி. ஏன்னா இது வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் of a cyclic quadrilateral or supplementary. Opposite angles of a cyclic quadrilateral. அது வந்து சப்ளிமெண்ட்ரின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுபடி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 வரும். டிஏபி 100 டிகிரினா ஆங்கிள் பிசிடி என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 100 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் ஆகும். therefore ஆங்கிள் பிசிடிங்கிறது 180 minus 100 80 டிகிரி. ஸோ இதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த் சம், two circles intersect at 2 points A and B. ஸோ ரெண்டு சர்க்கிள் A and Bங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. AD and AC are diameters. AD இந்த சர்க்கிளோட diameter, AC இந்த சர்க்கிளோட diameter to the two circles. Prove that B lies on the line segment DC. DCங்கிற லைன் செக்மெண்ட்ல இந்த பாயிண்ட் B இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ மீனிங் டிபிசிங்கிறது ஒரு லைன்னு ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் வந்து டிபிசி இஸ் அ லைன். ஸோ நம்ம இதுக்கு வந்து ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஏபியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் ஏபி. ஸோ இது வந்து டயாமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, ஏடியும் ஏசியும் நம்ம அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏடி ஒரு டயாமீட்டர், ஏசி ஒரு டயாமீட்டர். ஸோ ஆங்கிள் ஏபிடி வந்து 90 டிகிரி. ஏன் அப்படின்னா ஏடிங்கிற டயாமீட்டர்ல ஃபார்ம் ஆகியிருக்கிறது தான் இந்த ஆங்கிள் பி. ஸோ இது ஒரு ஆங்கிள் இந்த செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி. ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் டயாமீட்டரை பேஸா வச்சு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. டயாமீட்டர் வந்து ஒரு ஆர்ம்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா டயாமீட்டரை வச்சு அந்த ஆங்கிள் வந்து ஒரு பாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எப்பவுமே 90 டிகிரி.
சிமிலரா ஆங்கிள் ஏபிசியும் 90 டிகிரி. ஏன் அப்படின்னா ஏசிங்கிற டயாமீட்டரை வச்சு இந்த பிங்கிற வெர்டெக்ஸ்ல ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணலாம். ஏபிசி ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஏபிடி. ஏபிசியும் 90, ஏபிடியும் 90, ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்குது. ஸோ இந்த ஆங்கிள் பி கிட்ட 180 டிகிரி கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு பக்கம் ஆஃப் த பி ஆட் பண்ணும்போது 180 கிடைக்குதுங்கிறனால அப்ப அது லீனியர் பேரா இருக்கு, which means DBCங்கிறது ஒரு லைன், which implies it is a linear pair. ஏன்னா லீனியர் பேர்ல தானே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கும். லீனியர் பேர்னா என்ன? angles formed in a straight line. So this implies DBC is a line. Hence proved. Hence நம்ம ஸ்டேட்மெண்ட் இப்படி கூட எழுதி கன்க்ளூட் பண்ணலாம். B lies on the line segment DC. So கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நம்ம கொடுத்து கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், தி லாஸ்ட் சம். Fifth sum, prove that the quadrilateral formed, if possible, like by the internal angle bisectors of any quadrilateral is cyclic அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first நம்ம ஒரு quadrilateral draw பண்ணிடலாம். நேம் பண்ணிடலாம் ABCD. ஸோ இது ஒரு குவாட்ரிலேட்டரல். இப்போ இதுல இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் வரையணும். அதாவது ஒவ்வொரு ஆங்கிளையும் ஈக்குவலா இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார்ஸ்னா இதுவும் இதுவும் ஈக்குவலா அந்த மாதிரி பைசெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் நம்ம டிரா பண்ணிடலாம். ஸோ நம்ம இதையும் நேம் பண்ணிக்கலாம் EFGH. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த EFGH வந்து ஒரு சைக்ளிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சைக்ளிக் அப்படின்னா இந்த EFGHும் வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் தான், பட் அது ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கும். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அதோட வெர்டிசஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது சைக்ளிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம அது ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் நம்ம வரைஞ்சது அதெல்லாம் வச்சு எழுதிடலாம். ABCD is a quadrilateral. அதே மாதிரி AH, BF, CF and DH இதுதான் வந்து angle bisectors of internal angles. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் தான் அது பைசெக்ட் பண்ணுது. internal angles ABCD respectively. So respectively na like AH வந்து A ஓட angle bisector, BF B ஓடது, CF வந்து C bisect பண்ணுது, DH வந்து Dங்கிற angle bisect பண்ணுது. To form, so என்ன ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா EFGH அப்படிங்கிற ஒரு குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த EFGH வந்து ஒரு சைக்ளிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா சம் ஆஃப் பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த குவாட்ரிலேட்டர்ல நம்ம ஆட் பண்ணா 180 டிகிரி வந்துச்சுன்னா அந்த குவாட்ரிலேட்டரல் சைக்ளிக்னு அர்த்தம். அதாவது Fவும் Hயும் நம்ம ஆட் பண்ணுவோம், Eயும் Gயும் அப்படி ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரணும். வந்துச்சுன்னா அப்போ இந்த குவாட்ரிலேட்டரல் சைக்ளிக் அப்படின்னு நமக்கு தியரம் இருக்கு. ஸோ நம்ம அதை வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ட்ரையாங்கிள் AEB ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். In triangle AEB. So இந்த ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி, அது நமக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் ABE பிளஸ் ஆங்கிள் BAE பிளஸ் ஆங்கிள் AEB ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரும். ரீசன் வந்து ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் வந்து sums to 180 டிகிரி. இப்போ இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180. இதுல நான் AEB மட்டும் லெஃப்ட் சைட் வச்சுட்டு நான் பேலன்ஸ் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போறேன். ஆங்கிள் AEB ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த மிச்சம் ரெண்டும் ஆங்கிள் ABE.
ஸோ மைனஸ் பிஏஇ, இந்த பிஏயும் நான் டிரான்ஸ்போஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் 180 மைனஸ் இந்த ஏபிஇ அப்படிங்கிறது வந்து இந்த தான் ஏபிஇ. ஸோ இந்த பார்ட் வந்து இந்த ஃபுல் ஆங்கிள் பியோட பாதி, ஏன்னா நம்ம வந்து இன்டர்னல் ஆங்கிளை பைசெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த அப்பர் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இந்த ஃபுல், ஸோ ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் ஏபிசி. அதே மாதிரி மைனஸ் பிஏஇ, பிஏஇங்கிறது இந்த பார்ட், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இந்த ஃபுல் ஆங்கிள் ஏ, half of angle BAD. So 180 minus இந்த half, minus half common எடுத்துட்டோம்னா உள்ள angle ABC plus angle BAD இருக்கும். So minus half into ABC minus half ABC, minus half into BAD minus half BAD. வெளியே மைனஸ் எடுத்துட்டனால உள்ள பிளஸ் போடணும். ஸோ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்னு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஏஇபி இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஈக்குவல் ஆங்கிள் பார்ப்போம். ஏஇபிங்கிறது இந்த பக்கம், ஸோ அதுவும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், பிகாஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் ஆங்கிள் எஃப்இஹெச்சும் ஏஇபியும் ஈக்குவல் தான். ஸோ ஏஇபிக்கும் இதே வேல்யூ தான், எஃப்இஹெச்சுக்கும் இதே வேல்யூ தான். Recent vertically opposite angles are equal. Angle AEBயும் angle FEHயும் equal. So similarly நம்ம அந்த பக்கம் உள்ளதுக்கும் பண்ண போறோம். That is similarly triangle DGC எடுத்துக்கலாம். So இந்த triangleல சிமிலரா இந்த ட்ரையாங்கிள் டிஜிசிங்கிற ட்ரையாங்கிளையும் நம்ம சேம் இது அப்ளிகபிள் பண்ணி நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டே எழுதிடலாம். ஸோ ஆங்கிள் டிஜிசி ஈக்குவல் டு டிஜிசி, இந்த சென்டர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் half ஆஃப் இந்த ஃபுல் ஆங்கிள், தட் இஸ் half ஆஃப் டிசிபி மைனஸ் half ஆஃப் டிசிபிங்கிறது டிசிபி இந்த ஃபுல் ஆங்கிள் பாதி, இது ஏடிசி. So in the full ADC ல பாதி, again 180 minus half a common வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள angle DCB plus angle ADC இருக்கும், minus half வெளியே எடுத்துட்டனால உள்ள plus வரும். சேம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்ட மாதிரி DGCங்கிறது இந்தது, ஸோ இதோட vertically opposite angle இங்க உள்ள இருக்கிறது. Therefore angle FGHும் இதே தான். ரீசன் வந்து vertically opposite angles. ஸோ DGCயும் FGHும் ஈக்குவல், ஏன்னா அது vertically opposite இருக்கு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 plus 2 லெஃப்ட் சைடோட ஆட் பண்ணணும், ரைட் சைடோட ஆட் பண்ணணும். FEH plus FGH equal to right side la 180 degree minus half into angle ABC plus angle BAD, இது equation 1 la உள்ளது. again right side la இருக்குலையா equation 2 ஓடது, 180 minus half into angle DCB plus angle ADC. just left ஓட எழுதிட்டேன், right ஓட எழுதிட்டேன். So FEH plus FGH, so அது ரெண்டும் தான் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். நம்ம அதை தான் 180 வருதான்னு பார்க்க போறோம். இங்க 180 plus 180 360 மைனஸ் half காமனா எடுத்துடலாம். அப்போ உள்ள வந்து ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் பிஏடி பிளஸ் ஆங்கிள் டிசிபி பிளஸ் ஆங்கிள் ஏடிசி வரும். ஸோ ஆங்கிள் பிஏசிடி அந்த நாலுமே உள்ள இருக்கு. ஸோ சம் ஆஃப் angles of a quadrilateral வந்து 360 degree, அதனால 360 degree minus half into angle அந்த full A, full B, full C, full D நாலுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 360. so reason எழுதிடலாம், which means sum of angles of quadrilateral is 360 degree.
எப்படி sum of angles in a triangle வந்து 180யோ அதே மாதிரி sum of angles in a quadrilateral 360. இந்த ABCDங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டரல் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணும்போது நமக்கு 360 டிகிரி வரும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 360 டிகிரி மைனஸ் 2 360 கேன்சல் பண்ணும்போது 180 வரும். 360 மைனஸ் 180 180 டிகிரி. ஸோ FEH பிளஸ் FGH வந்து 180ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த குவாட்ரிலேட்டரில் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 180 வருதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் EFGH is a cyclic quadrilateral. So நம்ம conclude பண்ணிடலாம். Thus in EFGH, since sum of one pair of opposite angles is 180 degree, which means EFGH is a cyclic. Hence proved. ஸோ ஏன் வந்து நம்ம இன்னொரு சைடு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, சிமிலர்லின்னு போட்டு எழுதலாம். பட் ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல், இதுவும் ஒரு குவாட்ரிலேட்டரல் தான். அதுல 4 ஆங்கிள் உள்ள இருக்கு, உள்ளக்குள்ள 4 ஆங்கிள் இருக்கு. அப்ப அந்த 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது 360 வரும். அதுல ஒன் பேர் வந்து 180னா ஆப்வியஸா மிச்சம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 தான் வரும். ஏன்னா டோட்டலா 360ல. ஸோ எனிவேஸ் இட் இஸ் அ குவாட்ரிலேட்டரல். பட் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 180 ப்ரூவ் பண்ணா போதும். ஸோ இங்க இந்த EFGHல FEHும் FGHும் உள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரெட்ல மார்க் பண்ணிக்கக்கூடிய ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது 180 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் இட் இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். இதோட இந்த சாப்டரோட எக்ஸாம்பிள்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.